Good morning students. Today we are going to discuss about civics unit 2 election, political parties and pressure groupsல remaining topics பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் இந்தியாவோட எலக்டோரியல் சிஸ்டம் எப்படி இருக்கும், அண்ட் தென் நோட்டானா என்ன, அண்ட் தென் டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, அதனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் parties. Political parties are an essential part of democracy. Parties are the link between the government and people. So political parties அப்படின்னா அரசியல் கட்சிகள். ஸோ ஓகேங்களா? ஸோ அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா அரசியல் கட்சிகள், அதாவது அவங்க வந்து லிங்க் பிட்வீன் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. A political party is an organization formed by a group of people with a certain ideology and agenda to contest election and hold power in the government. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேம் ஐடியாலஜியாக இருக்கிறவங்க எலெக்ஷனில் காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறவங்க சேர்ந்து ஒரு குரூப்பாக நிற்கிறாங்க. A political party has 3 components. Political partyல 3 components இருக்குது. First one leader, active members and followers. Leader அப்படின்றது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, ஆர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் ஃபாலோவர்ஸ். How is the President of India elected? The President of India is elected by the members of an electoral college consisting of the elected members of both houses of parliament. Both houses na Rajya Sabha, Lok Sabha. ஓகேங்களா? The elected members of the legislative assemblies of all the states and union territories in India. So elected members மட்டும்தான் வந்து elected members மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. The members nominated to either houses of parliament or legislative assemblies of states are not eligible to include the electoral college. அதாவது பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும், அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் எ பார்ட்டி சிஸ்டம். There are 3 types of party system in the world, namely single party, two party, multi-party. So single party system in which one ruling party exists and no opposition is permitted. ஸோ ரூலிங் பார்ட்டி மட்டும்தான் இருப்பாங்க, ஆப்போசிஷன் இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சைனா, கியூபா, த ஃபார்மர் யூஎஸ்எஸ் ஆர் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் are the examples for the single party system. Two party system in which only 2 major parties exist, for example USA and UK, 2 major parties இருப்பாங்க. Multi party system in which there are more than 2 political parties, for example India, Sri Lanka, France and Italy, more than 2 political parties இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் யார் யாரெல்லாம் வந்து நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Political parties in India are classified according to their area of influence into two main types. ஒன்று வந்து நேஷ்னல், இன்னொன்று வந்து ஸ்டேட். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நேஷ்னல் லெவலில் ரூல் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட், ஸ்டேட் லெவலில் ரூல் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட். இப்போ நேஷ்னல் லெவலில் யார் ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க, பிஜேபி, அவங்களுக்கு ஆப்போசிட் காங்கிரஸ். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் யார் ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க, டிஎம்கே, அவங்களுக்கு ஆப்போசிட் ஏடிஎம்கே. நேஷ்னல் பார்ட்டிஸ். A party which is recognized as a state party in at least 4 states is recognized as a national parties. ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து 4 ஸ்டேட்லேயாச்சும் வந்து ரீகனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவரி பார்ட்டி இன் த கண்ட்ரி, அதாவது தேசிய கட்சி. Every party in the country has to register with the election commission, while the commission treats all the parties equally. ஸோ எந்த ஒரு எலெக்ஷன் எந்த ஒரு பார்ட்டிஸாக இருந்தாலும் அவங்களோட பார்ட்டிஸ், அதாவது அவங்களோட கட்சியை அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இட் ஆஃபர்ஸ் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு தனியாக ஆஃபர்ஸ், அண்ட் தென் எலெக்ஷன் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு தனியாக ஆஃபர்ஸ் இருக்கும்.
These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use the election symbol. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் பார்ட்டிஸ் மட்டும்தான் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்லி த In 2017, there were 7 recognized national parties. So 2017 election அப்போ 7 recognized national parties இருந்தாங்க. 7 நேஷ்னல் அதாவது தேசிய கட்சிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கணும்னா ஏதாவது 4 ஸ்டேட்லேயர்ஸும் அவங்க வந்து ரெகனைஸ்ட் ஆஸ் நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கணும். ஸோ எல்லா பார்ட்டிஸுமே வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆகட்டும், ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். அதாவது நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு தனியாக ஃபேவர் பண்ணுவாங்க, ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு தனியாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதனோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். State parties. Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the election commission as state parties. ஸோ அந்த 7 நேஷ்னல் பார்ட்டிஸ் தவிர ரிமைனிங் பார்ட்டிஸ்லாம் வந்து என்னன்னு சொல்கிறது ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. தேர் ஆர் காமன்லி ரெஃபர்டு டு ஆஸ் regional parties. A party is recognized as a state party by the Election Commission of India based on the certain percentage of votes secured or a certain number of seats won in the Assembly or Lok Sabha elections. ஸோ அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் சீட்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்கணும். ஆர் அதர்வைஸ் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டிஸாக எலெக்ஷன் கமிஷனால் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நேஷ்னல் பார்ட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெகனைசேஷன் டு த பார்ட்டிஸ். ஃபார் கெட்டிங் ரெகனைசேஷன் ஆஸ் நேஷ்னல் பார்ட்டி, a party has to fulfill any one of the following criteria. ஸோ நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து இவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய க்ரிட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணணும். அட்லீஸ்ட் 6% votes in at least 4 states and member to the Lok Sabha. ஸோ 6% ஆஃப் votes வந்து 4 ஸ்டேட்ஸில் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும். அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் லோக் சபாவாகவும் அவங்க இருக்கணும். In the election of Lok Sabha, at least 2% members from at least 3 states are elected to Lok Sabha. So 2% of members வந்து லோக் சபாவுக்கு எலெக்டட் ஆயிருக்கணும். Recognizing as a state party at least 4 states அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியாக என்ன பண்ணியிருக்கணும், ரீகனைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த க்ரிட்டீரியாவில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் அவங்க வந்து நேஷ்னல் பார்ட்டி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Parties contest elections. In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. ஸோ அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ்குள்ளே காம்படிஷன் எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் their policies and programs before the electorate டு கன்சிடர் அண்ட் சூஸ். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பாலிசிஸ் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷனில் நான் வின் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 1000 rupees கொடுக்குறேன், நான் வின் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து லோனை தள்ளுபடி பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி அவங்களோட பார்ட்டிஸை வந்து முன்னிலைப்படுத்துறது. ஓகேங்களா? Parties play a decisive role in making laws for a countries. ஸோ லாஸ் வந்து மேக் பண்ணுறதுல இந்த பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபார்மலி லாஸ் ஆர் டிபேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர். பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க, வின் பண்ணுற பார்ட்டிஸ். Those parties that lost in the elections play the role of the opposition to the party or a group of coalition parties in power by voicing different views and criticizing the government for its failures or wrong policies.
அதாவது அவங்க வந்து பொலிட்டிக்கலில் வின் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரன்னர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, தோத்துறவங்க அவங்க வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்கிறாங்க. ஆப்போசிட்டாக அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி திட்டம் வந்து நமக்கு மக்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா அது வந்து தேவைப்படாது. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் அவங்க வந்து அப்போஸ் பண்ணலாம். பார்ட்டி ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன் தே ரைஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அவங்களோட ஒப்பீனியனை ரைஸ் பண்ணலாம், அவங்களோட அவங்களோட இஷ்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் மிஷினரி. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து லிங்க் பிட்வீன் த பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் மிஷினரி. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த functions of political parties. So next, role of opposition parties in a democracy. In a democracy, there are maybe two party system like in the USA or multi-party system like in the India and France. The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented to the remaining people. ஸோ மெஜாரிட்டியாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டி. அண்ட் தென் மற்றவங்க ரிமைனிங் பீப்புள்ஸ் வந்து opposition party. The leader of opposition party occupied a prominent place in all democratic forms of the government. He enjoys the rank of cabinet minister. ஸோ cabinet minister அப்படின்றது அதாவது ஆப்போசிட் பார்ட்டி தான். He opposes the wrong policies of the ruling party which affects the general public. ஸோ ஜென்ரல் பப்ளிக் சஃபர் பண்ணக்கூடிய எந்த ஒரு பாலிசியும் இவங்க வந்து அப்போஸ் பண்ணலாம். As the chairman of the public accounts committee questions the functioning of the government department and explains the public money used for the well-being of the people. ஸோ மணி வந்து பப்ளிக் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஓகே சொல்லலாம். வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது அவங்க வந்து அப்போஸ் பண்ணலாம். Similarly, he plays an important role to select the chairman and members of the Central Vigilance Commission, chairperson and member of the Information Commission. So, Central Vigilance Commission को chairperson and members of Information Commissions को chairman and members வந்து select பண்ணுறதுல அவங்க வந்து important role. The opposition parties reflect genuine demands and concern of the people to play a constructive role in a democracy. ஸோ மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணி செய்ய சொல்லலாம். ஓகேங்களா? ரூலிங் பார்ட்டிக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் ஏ டெமோக்ராசி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஷர் குரூப்ஸ். So pressure groups, before we are going to discuss about pressure groups, we must know about what is meant by pressure groups. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா? அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. மக்களோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் சொல்கிறவங்க தான் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ த டேர்ம் ப்ரெஷர் குரூப் ஆரிஜினேட்டட் இன் த யூஎஸ்ஏலேருந்து தான் வந்து உருவாச்சு. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending their common interest. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. ஸோ பீப்புள்ஸ்க்கு பப்ளிக் பீப்புள்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அவங்களோட பாலிசிஸ் மூலமாக கவர்மெண்ட்க்கு ப்ரெஷரை கொடுக்கறது தான் வந்து ப்ரெஷர் குரூப்ஸோட ஒர்க்கு. The pressure groups are also called interest groups or vested groups. Pressure groups என்னன்னு சொல்லலாம், interest group or vested group. அதாவது தமிழில் சொல்லணும்னா நலக்குழுக்கள் ஆர் தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. There are different form of the political parties in that they neither contest elections nor they to capture political power. ஸோ இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து டிஃபர் ஆனவங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அவங்களோட ரைட்ஸ், அதாவது நாட் ட்ரை டு கேப்சர் பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணுறதுக்கும் இவங்க ட்ரை பண்ணுறது கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இவங்க கிடையாது. ஓகேங்களா? ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்றவங்க.
pressure groups in India. A large number of pressure groups exist in India, but they are not developed to the same extent as in the USA or the Western countries like Britain, France, Germany and so on. நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் அது வந்து மற்ற கண்ட்ரீஸில் USA, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸில் இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆகலை நம்ம கண்ட்ரியில். ஓகே, இந்தியாவில் நிறைய இருக்குது, பட் ஆனால் டெவலப் ஆகலை. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இன்ஃப்ளூயன்சி, எஃபெக்ட்ஸ். அவங்களோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் தென் கிரிட்டிசிசம்ஸ். அதாவது ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து பார்த்திங்க அதனோட ஆக்ஷன்ஸும் அதனோட டைப்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? The pressure groups in India can be broadly classified into the following categories. நிறைய கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ட்ரேட் யூனியன்ஸ்னால் தொழிற்சங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ட்ரேட் யூனியன்ஸ். அக்ரேரியன் குரூப்ஸ் அப்படின்னா விவசாய குழுக்கள். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ்னால் தொழில்முறை குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்னா நம்மளோட மாணவர்கள் அமைப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்னா மத அமைப்புகள். ட்ரிபல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா பழங்குடி அமைப்புகள். பழங்குடி மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பழங்குடி அமைப்புகள். அண்ட் தென் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அப்படின்னா மொழிக்குழுக்கள். ஓகேங்களா? அடுத்து ஐடியாலஜி பேஸ்டு குரூப்னா கோட்பாடு அடிப்படை குழுக்கள். என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ப்ரெஷர் குரூப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தட் ஒர்க் டு செக்யூர் சர்டன் இன்ட்ரெஸ்ட் பை இன்ஃப்ளூயன்சிங் த பப்ளிக் பாலிசிஸ். They are non-aligned with a political party and work as an indirect yet powerful group to influence the policy decisions. Pressure groups carry out a range of functions including representation, political participation, education policy formulation and policy implementation. ஸோ இவங்க வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிறவங்க தான் ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அதாவது இப்போ பீப்புள்ஸோட ப்ராப்ளம் இது அப்படின்னா அதை வந்து ஆனால் அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஒர்க் ஆஸ் அ இன்டைரக்ட் எட் பவர்ஃபுல் குரூப். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த ப்ரெஷர் குரூப்புக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து அதாவது ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து அதாவது ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனோட ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ எக்ஸாம்பிள் ஆர் ப்ரெஷர் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான 10 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஆல் இண்டியா கிசான் சபா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஆல் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா சிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், யங் படகா அசோசியேஷன், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அண்ட் தென் நர்மடா பச்சோலான் அந்தோலான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. ஸோ இதனோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். Pressure groups can be called the informal phase of politicals. They exert influence precisely by mobilizing popular support through activities such as petitions, marches, demonstrations and other form of political protest. Such forms of political participation have been particularly attractive to young people. அதாவது ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃபார்மலாக, ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், பெட்டிஷன்ஸ் மூலமாகவோ இல்லை மார்ச்சஸ் அப்படின்னா என்னது, பெட்டிஷன்ஸ்னால் மனுக்கள், மார்ச்சஸ்னால் பேரணிகள், ஓகேங்களா, அது மூலமாகவோ அவங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகலாம்.
அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய யங் பீப்புளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஜுகேஷன். மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் devote significant resources by carry out research, maintaining websites, commenting on government policy, and using high-profile academic scientists and even celebrities to get their views across with an emphasis to cultivate expert authority. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், அவங்க ரிசர்ச் பண்ணி அதை இல்லை அது அவங்க தனியாக ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட வியூஸை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வெப்சைட்டில் கூட மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாலிசி ஃபார்முலேஷன். Through the pressure groups themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in policy making process. அவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ் கிடையாது, பட் ஆனால் பாலிசி மேக்கிங்கில் மெனி ஆஃப் them பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரெஷர் குரூப்ஸ் மெம்பர்ஸ் ஆர் நாட் பாலிசி மேக்கர்ஸ், பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. Many pressure groups are vital sources of information and render advice to the government, and therefore they are regularly consulted in the ப்ராசஸ் ஆஃப் பாலிசி ஃபார்மேஷன்ஸ். நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து இதை எப்படி பண்ண வேண்டாம், இதை எப்படி பண்ணுங்க அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் mobilization and people's participation. So mobilization peoples towards socially productive activities that lead to the overall betterment of people's lives is essential. Sometimes earthquakes, tsunami, floods and other such natural disasters on a massive scale occur, and people's immediate mobilization for evacuation and emergency relief becomes most essential. ஸோ பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து மொபைலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் வந்து குழுக்களாக இருக்காது. அதாவது இப்போ ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், எர்த்குவேக் ஆகட்டும், ஃபயர் ஆகட்டும், அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு, ஃப்ளூட் ஆகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களை வந்து நம்மளை வந்து ஒன்றா திரட்டி அவங்கள வந்து மீட்கிறது வந்து உடனடியாக நம்ம வந்து அவங்கள மீட்கணும். அது வந்து கண்டிப்பாக எசென்ஷியல். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ டெமோக்ராட்டிக் கேன் சக்சீட் ஒன்லி வென் ஸ்மாலர் லோக்கல் குரூப்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் எவரி சிட்டிசன் கேன் டேக் ஆக்ஷன் தட் சப்போர்ட் த டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் சிஸ்டம். Observation of national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives and immunization programs like pulse polio. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், டேக்ஸ் பண்ணணும். டேக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே டேக்ஸ் பே பண்ணணும், க்ளீனாக இருக்கணும். அண்ட் தென் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறதுலேருந்து ஈவன் ஒரு போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறது கூட வந்து அவங்களோட சக்ஸஸ் தான். எல்லாருமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் தான். அப்போ தான் வந்து டெமோக்ராட்டிக் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஹவவர் வி மஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் தேர் இஸ் நோ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தென் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை விட பெட்டர் கவர்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈவன் நம்ம ஓட் பண்ணுறது நம்மளோட ரைட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ 100% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். To create a better society and nation, the people of India, along with the union and state government, should come together to fight against the miseries of human life. ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். அப்படி ஃபைட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக்கோட சக்ஸஸ், அதனோட பார்ட்டிசிபேஷன் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? until this your civic second unit gets over. ஓகேங்களா? Thank you all.